வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கோட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே சண்டையோடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அதுக்கு காரணம் நம்ம வாட்டர்மெலன் திவாகர் தான். ஏன்னா நேற்று நைட்டே வந்து ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டை ஒரு தொடங்கியிருந்தார். அதையும் இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு வந்து கெமிக்கும் இவருக்கும் தான் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று கூட நம்ம வீடியோவில் பார்வதின்னு தப்பாக மென்ஷன் பண்ணிட்டோம். கெமிக்கும் இவருக்கும் தான் ஃபைட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் டேர்மோட அந்த இதுவெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று நைட்டு தூங்கியாச்சு. இப்போ காலையில் எழுந்து வந்ததையும் அவர் நல்லா தான் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் நம்ம விக்கியோட. பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்ம பிரவீன்ராஜ் உள்ளே என்ட்ரு ஆனதையுமே தூங்கி எழுந்து அப்போ தான் உள்ளே வராரு. இல்லை என்ன மேட்ருன்னா பிரவீன்ராஜை வந்து இவர் தான் கேட்டார். வாட்டர்மெலன் திவாகர் கொரட்டை பயங்கரமாக விட்ற, நீங்கள் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ தான் என் ஃபுல்லாக விட்றேன்ட்டு ஆரம்பிச்சார். என்ன கொரட்டை விட்றேன்னு சொல்லிட்டு நீ கொரட்டை விட்டுட்டு இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ரிப்பீட்டடாக சொல்லும் போது காலையில் தூங்கி எழுந்து வந்ததையுமே நான் அப்படி பேசுனா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஆனாலும் பிரவீன்ராஜ் ஃபர்ஸ்ட் வந்து சைலண்டாக தான் இருந்தார். அவர் பாட்டுக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அவர் அதுக்கப்புறம் பேட்டரி மாற்ற போயிட்டாரு. ஆனாலும் திரும்ப திரும்ப அதை சொல்ல இவர் தான் வந்து வாண்டடாக ஒரு ஃபைட்டை இது பண்ணணும். நம்ம அதாவது என்ன சொல்கிறது, அதான் எல்லாமே வந்து அந்த கேமரா சீக்கிங்காக தான் இவ்வளவும் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிய வருதுன்னு வச்சுக்கிங்களேன். அது ஃபஸ்ட்டு இந்த வாட்டர்மெலன் பாருங்கள், கொஞ்சம் காமெடியாக நம்ம பார்த்த ஒருத்தர் வந்து அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு இன்னொரு ஒரு முகமும் இப்போது ஃபஸ்ட்டில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவர் தான் வந்து இந்த கொரட்டையை பற்றி ட்ரிகர் பண்ணி பிரவீன்ராஜை பேச வைக்கிறாரு. பிரவீன்ராஜுக்கும் அவருக்கும் முட்டிக்குது சண்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யார்கிட்ட போகுதுன்னா கெமிகிட்ட போயிடுது. ஏன்னா கெமியை நேற்று வந்து ரொம்ப கலாசி விட்டாததுனால கெமியும் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. இல்லை கெமி அதுக்காகன்னு பண்ண என்ட்ரி, அதுக்காக வாண்டடாக கொடுக்கல. அவங்க வரும்போது என்னன்னா அப்படின்னு பேச வருவதோ நீ பேசாமல் அமைதியாக போமான். இப்போ ஒருத்தர் அது வந்து மேனர்ஸ் கூடங்க. ஒருத்தர் பேசும்போது கை நீட்டி நீ போமா அது அவங்களோட வழக்கமாக கூட இருக்கலாம், அவங்களோட ஒரு பாடி லாங்குவேஜாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பொது இடத்துல இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பாடம் தான். ஒரு சபையில் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அது மாதிரி கையை நீட்டி பேசுறது அவங்கள உதாசீனமாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும், ஹர்ட் ஆகும். அதே மாதிரி தான் கெமிக்கு ஹர்ட் ஆகி நீங்கள் என்ன அது மாதிரி நீ சும்மா இருமான்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இவங்க 3 பேருக்கு ஒரு ட்ரையாங்கிள் சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் சாங்க்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாங்கோட என்ன சாங் போடுறாங்க ஃபஸ்ட்டு டே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்லேயே ஃபைட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம ஃபயர் மோடு தான் உள்ளே வந்து ஆன் ஆகிருக்கு. அதனால தான் வந்து நேற்று சொன்னோம், நம்ம 2 கொடுத்துருக்குறாங்க. ஒன்று நம்ம ப்ளூ கலர் பேட்சும் ஒன்று ரெட்டும். ப்ளூ கலரா ரெட் கலரா, அதாவது நெருப்பா நீரா அப்படின்றது தான் இந்த கான்செப்டோட மோடாக நம்ம சொல்ல வரோம். பார்க்கலாம். இப்போ தான் நேற்று வந்து நீரை வச்சு பிக் பாஸே ஒரு இதுவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. பட் வந்து உள்ளே வந்திருக்க கண்டஸ்டன்ஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மோடில் போயிருக்காங்கன்றத நம்ம வாட்சஸாக வந்து நம்மளோட இதுவில் நம்ம பார்வையில் பார்ப்போம். இங்கே வந்து ஆன் ஆகிருக்கிறது கண்டஸ்டன்ஸ் எதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எந்த பட்டன் அழுத்தியிருக்காங்கன்னா ஃபயர் மோடுங்க. பார்ப்போங்க ஃபயர் மோடு எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இன்னும் ஃபைட்டை வந்து இது இன்னும் கண்டினியூ ஆகும்னு தான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து லைவ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.